Hello guys, ஒரு ஃபார்மா செக்டாரில் இருக்க ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட நேம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ். இந்த கம்பெனி இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 1269 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜாக ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் ஒரு ஷேர் ஸ்ப்ளிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படின்றது 1000 இல்லை 1200 அப்படின்ற ப்ரைஸ் ஒனுக்கு ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம பார்க்கும்போது அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது 1 lakh crores மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியில் ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இதோட வேல்யூவேஷன் தான். அதாவது ஃபார்மா செக்டாரில் இருக்க மற்ற கம்பெனிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற கம்பெனியோட ஷேர் வந்து எப்பயுமே வந்து அண்டர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி ரேஷியோ 30, இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ 36 இருக்குது. ஆனால் இந்த ஷேரோட பி அப்படின்றது வெறும் 19 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் வந்து இவங்களோட டெப்ட்டுமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, 0.16 தான் இருக்குது. ஸோ டெப்ட்டுமே கம்மியாக இருக்குது, வேல்யூவேஷனும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, மார்க்கெட் கேபிடலைசேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.64% கொடுக்குறாங்க இவங்க டிவிடெண்ட்டாக. அண்ட் இவங்களோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17% இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, வேல்யூவேஷனும் நல்லா இருக்குது. அண்ட் தென் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ நம்ம லாங் டேர்முக்கு பார்க்கறதுனால இவங்களோட இயர்லி ப்ராஃபிட் வச்சுருக்கோம். இயர்லி ப்ராஃபிட் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது 2020 22 வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து 23 அண்ட் 24 வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க இவங்களோட இயர்லி ப்ராஃபிட்டில். அண்ட் வந்து குவார்ட்டர்லி ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது அதுவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் வந்து ரெவன்யூ அதாவது சேல்ஸுமே வந்து ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. அட் த சேம் டைம் வந்து குவார்ட்டர்லி சேல்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறத பார்க்க முடியும். அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் ஆல் டைம் ஹையாக 8000 crores மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியுமே வந்து இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேரில் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் வந்து இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 41% ஆஃப் ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து இந்த கம்பெனி மேலே ரொம்பவே அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றது இது மூலிமா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியை பொறுத்து அனாலிசிஸ். அண்ட் தென் வந்து இவங்களோட டெக்னிக்கலை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ இந்த ஷேரை வாங்கலாமா, இப்போ எதாவது சப்போர்ட் ஜோனில் இருக்கா, இல்லை இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வந்து இங்கே நான் வந்து க்ரீன் கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது இதோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். அதாவது இந்த இடத்துலலாம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து ஒரு பிரேக் அவுட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு சப்போர்ட், மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போயுமே வந்து ரீசெண்டாக அதோட ஆல் டைம் ஐயை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜில் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 16 to 17% வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ ரிவர்சல் எடுத்து இந்த ஷேரோட ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ ஏன் இந்த ஷேரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துலையே நோட் பண்ணேன் இந்த ஷேர் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்கிறது. பட் நான் எதுக்கு வெயிட் பண்ணேன் அப்படின்னா இங்கே மேலேயே நமக்கு வந்து சில இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ்லாம் வரத உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல 200 days மூவிங் ஆவரேஜ் வருது, அண்ட் தென் வந்து 30 days மூவிங் ஆவரேஜ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி நேற்று ஃபார்ம் ஆன கேண்டிலில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வச்சு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த ஷேரில் என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து அதோட ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வந்து ஒரு க்ளீனான சப்போர்ட் லைனில் டச் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆனீங்கன்னா கூட இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7% நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல 1350 அப்படின்ற ப்ரைஸில். ஸோ ஷார்ட் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் லோ அதாவது 1290 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். அண்ட் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இங்கேருந்து நீங்கள் ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து அக்குமுலேட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11% வரைக்கும் கிடைக்கும் ஷார்ட் டேர்மில், அதாவது ப்ரீவியஸ் ஐயில் ஒரு 3-4 months. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை பொறுத்தியமான அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேரை பற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.